அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே, வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ரிஷப ராசினருக்கு ஜென்ம ராசியில் குரு, 2ல் செவ்வாய், 5ல் கேது, 10ல் சூரியன், சனி, லாபஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சந்திரன் உள்ளனர். ஆகவே சுக்கிரன் ராசிநாதன் உச்சம் பெற்றுள்ளார். அவர் குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். இந்த மாதம் பண புழக்கம் அதிகரிக்கும், மன கவலை மாறும், பெண்கள் மிகவும் குஷியாக இருப்பர், தொழில் வளர்ச்சி மேலோங்கும், தொல்லை தந்த எதிரிகள் விலகுவர், சம்பள உயர்வு பற்றி மகிழ்வான தகவல்கள் வரலாம், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், பிரபலங்களின் அறிமுகத்தால் பெருமை காண்பீர். சூரியனும் சனியும் இணைவதால் ஒரு வகையில் சனி மறைந்து சூரியனுக்கு ஆதிக்கம் ஏற்படுகிறது. ஆக ரிஷபராசினருக்கு 10ல் சூரியன் இருப்பதால் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வாக்கு, சொல்வாக்கு, புகழ் ஓங்கும், அவர்களுடைய புகழ் பெருகும், அவர்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும், கட்சிக்குள் உயர்ந்த பதவிகள் கிடைக்கலாம். ஆக சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருப்பதால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன், 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி இணைவதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். இடமாற்றத்தை விரும்புவர்களுக்கு இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும். வருங்காலம் பற்றிய பயம் அகலும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்கலாம். தந்தை வழியில் ஏற்பட்ட விரயங்கள் அகலும். வாங்கிய இடத்தை விற்று விட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அதை போன்று இடம் வாங்கும் யோகம் உண்டு. மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பதால் விரையாதிபதி இந்த நேரத்தில் அவர் வக்ர நிவர்த்தி ஆவதால் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். வேலையில் எதிர்பார்த்த மாற்றம் வரும். சிலர் மேல் படிப்புக்காகவோ வேலை சம்பந்தமாகவோ வெளிநாட்டுக்கோ அயல் மாநிலங்களுக்கோ சென்று வரும் வாய்ப்புகள் உண்டாகும். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. அடுத்து மீனராசியில் புதன் நீச்சம் அடைந்து நீச்ச பங்கம் பெறுகிறார். 2, 5ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் இந்த அளவுக்கு நீச்ச பங்கம் பெறுவது நல்லதல்ல. குடும்பஸ்தானத்திற்கு உரியவர் வலிமை இழக்கும் போது பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். பிள்ளைகளை தங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. வீட்டினை கடன் சுமையின் காரணமாக விற்க வேண்டிய நிலை வந்தாலும் வரலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் வரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் இறக்கம் கலந்த வாழ்க்கை உண்டு. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லுங்கள். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு இருப்பதால் இந்த நேரம் ஒரு யோகமான நேரம், அற்புதமான நேரம். லாபஸ்தானம் பலப்படும். இந்த நேரத்தில் எதையும் சாதிக்கும் துணிச்சல் பிறக்கும். தொட்டது துளங்கும். தொழில் வெற்றி நடை போடும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தேடி வரும். இடம் பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களிலிருந்து சிலருக்கு அழைப்புகள் வரலாம். ஆக ரிஷப ராசினருக்கு மார்ச் மாத கிரக நிலைகள் ஓரளவு நன்மை தருவதாகவே இருக்கின்றன. அடுத்து வரும் சனி பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை, வாழ்க்கையில் திருப்பங்களை உண்டாக்கும். அதுவரை இறை வழிபாடு அவசியம். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.